நோயாளிகள்லாம் ட்ரைனிங் மருத்துவர் இருக்கிறாங்க, அவங்க தான் பாக்குறாங்க. இங்க இருக்கிற துப்புரவாளர்களும் அடுத்து வந்து அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் நர்ஸுங்களை தான் வந்து ட்ரீட்மெண்டே பாக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி இருங்க பிரதர், துப்புரவு பணியாளர்கள் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்கன்னு சொல்றத முதல்ல திருத்திங்க. எங்கேயாவது ஒண்ணு காட்டுங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்ல இல்ல ஏங்க ஒண்ணு காட்டுங்க. எங்க தூய்மை பணியாளர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கிற ஆதாரம் ஏதாவது இருந்தா காட்டுங்க. ஆதாரம் இல்லாம இந்த மாதிரி பேஸ்லெஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்க. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது நிருபர் கேட்ட கேள்வியால் கடுப்பான அமைச்சர் சரியாக பதில் கூறாமல் அங்கிருந்து நழுவி சென்றுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் கட்டி முடிக்கப்பட்ட 14 துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் தலைமை அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்ட MRI ஸ்கேன் கருவி திறப்பு விழா நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை முன்பு இருந்த குப்பைகளை கவனிக்காமல் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனை சுத்தமாக உள்ளது என்று பேசியிருப்பது அங்கிருந்த பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. குப்பைகளாக நிரம்பி துர்நாற்றம் வீசும் பகுதியை பார்த்து இப்படி சுத்தமாக இருப்பதாக அமைச்சர் கூறுகிறாரே என்று மக்கள் முணுமுணுத்துள்ளனர். நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சரிடம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இல்லை என்றும் பயிற்சி மருத்துவர்களையும் துப்புரவு பணியாளர்களையும் கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது என்று நிருபர் கேள்வி எழுப்பவே ஆதாரமின்றி எதையும் பேசக்கூடாது என கூறி அமைச்சர் பாதியிலேயே அங்கிருந்து கிளம்பியுள்ளார். இந்நிகழ்வாந்து பேசும் பொருளாகி உள்ளது. அதாவது தொடர்ந்து போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மருத்துவரை போல அடிப்பட்ட இடத்திற்கு சிகிச்சை செய்வது, தையல் போடுவது போன்றவற்றை மருத்துவமனையில் வேலை செய்யும் துப்புரவு பணியாளர்கள் செய்து வருகின்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இது தொடர்பான காணொலிகளை அவ்வப்போது செய்திகளில் பார்க்க முடிகிறது. தனியாக மருத்துவமனை அமைத்து ஒரு சில அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் லாபம் பார்த்து வருகின்றனர். இதனாலும் அவசர சிகிச்சைக்கு செல்லும் போது மருத்துவர்களை பார்க்க முடியவில்லை என்றும் இவற்றை சரி செய்ய திமுகவினருக்கு முடியாது, அவர்களும் லாபம் பார்ப்பதில் மும்முரமாகத்தானே இருப்பார்கள் என்றும் மக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பேசப்பட்டு வருவதும் கவனிக்கத்தக்கது.